ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். குரூப் 2 2024க்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி 2 இயல் ரிவிஷன் முடிச்சிட்டோம். இது வந்து 3வது இயல். இந்த 3வது இயலில் அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணினியின் நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இந்த 5 டாபிக்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற கவிதையின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள் என்ற வரிகளின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. ஓய்வற உழை ஔடதமாம் அனுபவம் என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளவர் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். உடல் நோய்க்கு ஔடதம், அதாவது மருந்து தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. சிந்தனைக்கொள் அறிவியல் வரிசையில் அமைத்து எழுதுக. எப்படி எழுதுனா, அறிவியல் சிந்தனைக்கொள் அப்படின்னு எழுதணும். சொல் தெளிந்து ஐயம் வரிசையில் அமைத்து எழுதுனா, ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏன் என்று வரிசையில் அமைக்கிறப்ப ஏன் என்று கேள். வெல்லும் என்றும் அறிவியலே வரிசையில் அமைக்கிறப்ப என்றும் அறிவியலே வெல்லும். அறிவியலால் ஆள்வோம் என்ற கவிதையை இயற்றிய குழு வந்து ஆசிரியர் குழு. ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை அறிவியலால் ஆள்வோம். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் அறிவியலால் ஆள்வோம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் மகாகவி பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்ற வரிகளின் ஆசிரியர் மகாகவி பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபெக். காரல் கபெக் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். ரோபோ என்ற சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக். ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம்தான் தானியங்கி. நுண்ணறிவு கருவி என்பதற்கு இணையான ஆங்கிலச் சொல் சென்சார்ஸ். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு தந்த விளக்கம். தானியங்கிகளுக்கு இந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? IBM. உலகில் முதல் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஐநா சபை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. ஒளி பிறந்தது என்ற கதையில் யாரை பற்றிய நேர்காணல் இடம்பெற்றுள்ளது? அப்துல் கலாம். அப்துல் கலாம் 10 வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அறிவு அச்சம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் நூல் மிகவும் பிடிக்கும். அப்துல் கலாம் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும்
கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அப்துல் கலாம் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறார்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலை, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளது, பாதுகாப்பு துறையில் அக்னி பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? 525. அப்துல் கலாம் அவர்கள் கூறும் வெற்றி அடைவதற்கான 2 வழிகள். அறிவை வளர்க்கும் அனைவரையும் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12. க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. ஞனம். இக்காலத்தில் ஞனம் எனும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வ வரிசையில் வ, வ, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ட, ந, ர, ல, ழ, ள, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. பிறமொழி சொற்கள் டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். இஞ்சு, இஞ்சு, ஞ, இஞ்சு, ம், இயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்து என்பர். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. க, ங, ச, ட, த, ப, ர புள்ளி வச்ச மெய்யெழுத்துதெல்லாம் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்களுள் ங எழுத்து வரிசையில் சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ங எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அந்த ஞா எழுத்தில் வர எந்த எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது. யகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ, நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து. எந்த எழுத்துக்கள் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும். எந்த ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது? 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல்ல ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சர் சி வி ராமன் பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். சர் சி வி ராமன் பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 28, 1928.
ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 28, 1928. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் சர் சி.வி. ராமன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி: கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? ஒரு சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. இப்போ பிரித்து எழுதுக. கண்டறி, கண்டு கூட்டல் அறி, கண்டறி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். இப்போ எப்படி சேர்த்து எழுதுறதுன்னு: ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். நீலம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க, செயல் இழக்க. இப்போ எதிர்ச்சொற்கள்: அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. நீக்குதல், சேர்த்தல். எளிது, அரிது. தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள், சேட்டிலைட். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். கம்ப்யூட்டர், கணினி. காலிங் பெல், அழைப்பு மணி. மிஷின், இயந்திரம். ரோபோ, இயந்திர மனிதன். லாஸ்ட்டாக நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய சுயசரிதை எது? அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள். இதோட இயல் 3 முடிஞ்சது. அடுத்தது இயல் 4 நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.